வகித்து ஆழமாய கண்டம் என்ற மும்மலங்களை வென்று ரிக்கு யசூர் சாமும் அதர்வனம் என்ற 4 வேதங்களை போற்றி மெய்வாய் கண் மூக்கு செவி என்ற 5 புலன்களை வென்று படைகுடி சூழமைத்து அரை நற்பு என்ற 6 குணங்களும் அமையப்பெற்ற வள்ளியே நீ வாழ்க, உன் இனத்தவர் எல்லோரும் வாழ்க, உன் குல மக்கள் எல்லோரும் வாழ்க. நான் யார் தெரியுமா? நம் இனத்தவன். இனமுறையோடு காலையில் வேட்டைக்கு சென்றேன். ஒரு சேட்டையான மானை கண்டு, சேட்டையான மானை கண்டவுடன் மானை கைப்பிடியாக பிடிக்கலாம், கட்டி அணைக்கலாம், வீடு போய் சேர்க்கலாம் என்று ஆசைப்பட்டு மான் கிட்ட நாம் போக, மான் என்னை பார்த்து மிரண்டு மானோட நானோட இருவரும் ஓடி வரும் போது இந்த திணைச்சோலைக்குள் மான் மட்டும் உள்ளே சென்றது. மான் எப்படிப்பட்ட மான்? ஆஹா, மான் என்றால் எல்லாரையும் மான் சொல்றோமா? சிவபெருமானுக்காக கனியமுத்து புலவன் அழகா ஒரு கவி பாடின. என்ன கவி? பாணியிலே புள்ளிமான், பாகத்திலே பச்சை மான், வேணியிலே ஒரு வெள்ளை மான், காணும் அலட்சமல்லாவும் திருமறை காட்டீசரே என் மானுக்கு எங்கே இடம் அப்படின்னு ஒரு அழகான கவியை பாடினார். பாணியில புள்ளிமான்னா என்ன? பாணினா தமிழ் அகராதிப்படி கை விரல். சரி, இந்த கை விரல்ல புள்ளிமான பிடிச்சது சிவபெருமான். தாரியாவனத்துல ரிஷிமாருடைய மனைவிக்கு முக்தி கொடுக்க போகும்போது வந்திருப்பது சிவன் தெரியாம ஆவேசப்பட்டு சிவனை அனுப்புவதற்காக சில சூழ்ச்சிகள் பண்ணாங்க. சரி, அந்த சூழ்ச்சியில முதன்முறையா மான அனுப்பும் போது அந்த மான 2 விரல்ல பிடிச்சு ஊண்டி நிப்பாட்டினாரு சிவபெருமான். பாணியிலே புள்ளிமான், பாகத்துல பச்சை மான்னா, பாகம்னா உடம்பு. சரி, தன்னுடைய உடம்புல வலப்பக்கத்துல ஆதிபரா சக்திய, அம்மா நீ பச்சை மானாவே இரு, மனைவியா இருக்கிற காட்டிலும் பச்சை மானாக இரு அப்படின்னு சொல்லி பச்சை மான் அப்படின்னு இடம் கொடுத்தார். வேணியிலே வெள்ளை மான், வேணி என்பது தலை, தலைக்கு மேல சடா மகுடம். சரி, இந்த சடா மகுடத்துல கங்காதேவி என்ற பொம்பளை பிள்ளைய வெள்ளை மானாக தலையில இரு. இந்த அருகுவார் வெள்ளை மானா உச்சிரமா. சரி, அந்த மாதிரி கங்காதேவிய தலையில வெள்ளை மானா இருக்க வச்சார். ஏன்னா கங்காதேவி சடாமகுடத்துல வச்சதுனாலதே கங்கா, யமுனா, பிரம்மபுத்திரா அப்படின்னு சொல்லப்பட்ட நதியெல்லாம் ஓடுறதுக்கு காரணம் சிவபெருமான் கங்காதேவியை தலையில வச்சதுனால. சரி, 3 பேருக்கும் அழகான பெண்ணை உச்சரிக்கிற மாதிரி மானு 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 சொல்லி பிரைஸ் சொன்னார். முதல்ல உலகத்துல பெண்களுக்கு சரியான உரிமை கொடுத்தது மானு மானு சொல்லி சிவபெருமானை தவிர வேற யாருமே கிடையாது. சிவன் எடுக்காத வேலை இல்ல, சிவன் செய்யாத சூழ்ச்சி இல்ல, சிவன் ஆடாத நாடகம் இல்ல, விளையாட்டும் இல்ல, சிவன் போகாத வேட்டையும் இல்ல. அவருடைய பாரம்பரியமா நான் வந்திருக்கேன். இந்த இடத்துல இந்த எல்லையில இப்படி எல்லாம் ஐயா கவனிக்கிறது. அவர் வாடு கிடா ஓட்ட ஓடினார் எப்படி தெரியும்? தர்க்கம் பண்றதை அவர் கவனிக்கணும். முதல் கிடா ஓடிட்டே இருக்காரு ஐயா. போவோம் ஆறாறு என்னென்ன செய்யறான்னு கவனிக்கணும். அப்படிப்பட்ட இடத்துக்கு தகுந்தார் போல இந்த இடத்துல உன்னுடைய அனுமதியில, சரி, உன்னுடைய சம்மதத்துல என்னுடைய மான பிறக்கின்றது. இறக்கின்ற மான் உனக்கென்ற மான் பிறக்கும் போது எனக்கென்று பிறந்த மான் இந்த மான். அப்படியா? ஆமா. பூலகம் தலைக்க வானகம் வையகமும் தமிழகம் போற்றக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பான, மிக அழகான, மிக உச்சரிப்பான இந்த மான். அதனால கடையில் அடிக்காம, வளவிரிக்காம, குடிவெட்டாம, மான காட்டி பிடிக்காம, சரி, உடம்புல ஒட்சம் இல்லாம, பாரபட்சம் இல்லாம, கரைபடாம கைப்பிடியா பிடிக்கணும். அப்ப நீங்க மாடு பிடிக்க வந்திருக்கீங்க? பிடிக்க வந்திருக்க. கண்டிப்பா மான கண்டிப்பா பிடிக்க போறேன். மான பிடிக்க தான் வந்திருக்கீங்களா? இடம் உங்க இடமா இருப்பதுனால சரி, சம்மதம் கொடுத்தா, சரி என்ற சம்மதப்பட்டா மான பிடிச்சு தொட்டு தழுவி தூக்கி பெரிய பஞ்சர மத்திய உற்பத்தி பண்ணி எங்க பரவாயில்லையே. இல்ல நீங்க சரியான வழியா இருந்தா சரி, பஞ்சர மெத்தைன்னு சொல்றீங்களே, காட்டுக்குள்ள நாங்க நிக்கிறோம். ஆமா, நீங்க வந்திருக்கீங்க காட்டுக்கு. காட்டுல பஞ்சர மெத்தை உற்பத்தி பண்ண முடியுமா? பண்ண முடியாது. முடியும். எப்படி முடியும்? ஏன் முடியாது? உலகத்துல சிவகிரி, சக்திகிரி. எங்க அப்பா மலை சிவகிரி, எங்க அம்மா மலை
சக்திகிரி. சரி. 2 பேருக்கு 2 மலை. ஒரு மலை 200 சுற்றளவு, ஒரு மலை 150 சுற்றளவு. சரி. இந்த 150 சுற்றளவு உள்ள மலையில எங்க அம்மா இருக்காங்க. சரி. எங்க அம்மா சொன்னாங்க, உன்னுடைய மான பிடிச்சாடா, நான் இருப்பிடத்துல ஒரு பஞ்சன மெத்தை உற்பத்தி பண்ணி தரேன்டா. அந்த பஞ்சன மெத்தையில கொண்டாந்து இந்த மான தூக்கி போய், மான பக்குவமா தூக்கி போய் 2 கூட மல்லிகைப்பூ தூவி. ஐயா பாத்தீங்களா, இப்படி எல்லாம் நினைக்கிறீங்களா? என்னுடைய ஆசையை பாத்தீங்களா? நினைப்புதான் மல்லிகைப்பூவை தூவி பஞ்சன மெத்தையில படுக்க வச்சு மானுக்கு தேவைப்பட்ட பதார்த்தத்தை கொடுத்து அது என்ன சொல்லுதோ அதன்படி கேட்கறதுக்கு நான் வந்திருக்கேன். இதுக்கு சமம் தருவீங்களா? குடும்பம் எங்க பேசுங்க. பரவாயில்ல. ஏன்னா காரணம் இல்லாம தோரணம் கட்ட மாட்டேன்னு சொல்லுவாங்க. பரிசுத்த ராஜனாகப்பட்டவன் என்ன செய்யறான் அப்படின்னா, அவ வேட்டைக்கு போறான். அப்ப வேட்டைக்கு போகும்பொழுது என்ன செய்யறான்னா, முனிவராகப்பட்டவர் தவம் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப தவம் செய்யும் பொழுது என்ன செய்யறான் அப்படின்னா, அப்ப தண்ணி ரொம்ப தாகமா இருக்கு. தாகமா இருக்கும் பொழுது அப்ப தண்ணி கேட்கிறான். அப்படி உட்காந்து, ஏன்னா தவம் செய்யறவங்களை யாருமே அவங்க தவம் செய்யும் போது அவங்க எந்த இதுல தொந்தரவு பண்ணக்கூடாது. அப்ப இவன் என்ன செய்யறான் அப்படின்னா, தண்ணி கேட்கிறான். தண்ணி கேட்கும் பொழுது தண்ணி கொடுக்காம இருந்தா அப்ப சுற்றுமுற்றும் பாக்குறான். அப்ப 4 திசையை பார்த்த உடனே ஒரு செத்த பாம்பை எடுத்து கழுத்துல போட்டுறான். அப்ப கழுத்துல போட்ட உடனே அப்ப மகன் வர்றான். மகன் வந்ததை பாக்குறான், ஐயோ நம்ம தந்தை கழுத்துல செத்த பாம்பை யார போட்டிருக்காங்களே, யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அப்ப என்ன செய்யறான் மகன், எதையும் நினைக்காமல் அப்ப சட்டுன்னு அப்படியே சாபத்தை கொடுத்துறான். என்ன அப்படின்னா, என் தலை மீது இப்படி செத்த பாம்பை போட்டவன் 7 நாளுக்குள் பாம்பு தண்டை இறப்பான் என்று சாபத்தை கொடுத்துட்டான். அப்ப சாபத்தை கொடுத்த உடனே என்ன செய்யறாரு அப்படின்னா, அப்ப அவர் கண் விழித்து பார்க்கிறாரு. பார்த்த உடனே பரிசுத்த ராஜனாகப்பட்டவன் வந்தான். வரும்போது அவன் 7 நாளுக்குள் பாம்பு தண்டை இறப்பான் என்று சாபத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்பதான் சொல்றாரு, தந்தை சொல்றாரு, அட நான் தபம் செய்து கொண்டேன், இருந்தாலும் ஏதாவது மேலே பறந்திருக்கும் கழுகு பிராந்தாகப்பட்டது, அந்த பாம்பை எப்படியாவது தவறி காலத்தில் விழுந்திருக்கும், இதுக்கு போய் அவசரப்பட்டு சாபம் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிடுறான். அப்படி சொன்ன உடனே என்ன செய்யறான் அப்படின்னா, அப்ப 7 நாளுக்குள்ள பாம்பு தண்ணியில இறக்க போறான். அப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா, இப்ப உயிரை செத்தவனை பழக்க வைக்கணும். அது எங்க இருக்கு, எந்த இடத்துல அந்த மருந்து இருக்கு. அப்ப இவங்க தேடி போறாங்க. தேடி போகும்போது அப்பதான் என்ன சொல்றாருன்னா, வழியில மறிச்சுக்கிட்டு பொண்ணும் பொருளும் தர்றேன், இவன் செத்த உயிரை எப்படியாவது காப்பாத்திரணும் அப்படின்னு சொல்லி, இது குழால மருந்து வேணும் அப்படின்னு சொன்ன உடனே அப்பதான் என்ன செய்யறாரு அப்படின்னா, வழி மறுக்கமா உட்காந்துருக்காரு. உட்கார்ந்த உடனே அப்ப பாக்குறாரு. பார்த்த உடனே, என்னப்பா அந்த வழியை போறிய அப்படின்னு, செத்தவங்களை யாரு பொழைக்க வைக்கிறதுக்கு எங்க மருந்து இருக்கோ அவங்களுக்கு பொண்ணு பொருள் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே அப்ப என்ன செய்யறாங்கன்னா, நடுக்கடல்ல கொண்டு வச்சிருக்காங்க. யார? பரிசுத்த ராஜனை. அப்ப நடுக்கடல்ல வச்சிருக்கும் பொழுது அப்ப என்ன செய்யறான் அப்படின்னா, ஏன் அவனுடைய விதி அப்ப சாபம் கொடுத்துட்டானே அப்படிங்கிற காரணத்தினால அப்ப எலுமிச்சங்கனியாகப்பட்டது, அதுக்குள்ள இருந்து நாகம் ஆகப்பட்டது, அவனை அப்படியே கொத்தி இறந்து போயிட்டான். ஏன்னா சாபம் முனிவராகப்பட்டவர் கொடுத்ததுதான். அப்படி இருக்கும்போது உங்க மானங்க வரல அப்படின்னு சொல்றேன், இருந்தாலும் தைரியமா மானங்க தான் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. எங்க உங்க மான நான் ஒழிச்சு வச்சு என்னங்க பண்ண போறேன், அடுத்தவங்க பொருள் மீது நான் ஆசைப்பட மாட்டாங்க, இதை வந்துச்சு இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இருந்தாலும் இங்க வந்திருக்கீங்களே, சரி நம்ம இடத்தை சேர்ந்தவர் நம்ம இடத்துக்கு வந்திருக்காரு, வந்து ஒருவருக்கு வரவேற்பு கொடுத்தேன், சரி மானிங்க தான் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஏன்னா ஒரு வெள்ளாம போடுறோம் அப்படின்னா அதுக்கு சுத்தி பாதுகாப்பா இதுக்கு வேலி அடைக்கிறோம், எந்த பொருளும் எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால அப்படி பாதுகாப்பான இடத்துல நாங்க இருக்கோம். எப்படி உங்களுடைய மானிங்க வரும்? எங்க வீடு வர அல்லாது குறையாது, இல்லாதது பிறகாது. சரி, வச்சவன் எடுக்கணும், வழி தெரிஞ்சவன் நடக்கணும்ன்ற காலம் இந்த காலம். ஏன் இல்ல? ஆமா, என்ன இல்ல? இல்லையே, உங்க மாடு வரலையே. சதி இல்லையா, கெதி இல்லையா, குடுக்க வழி இல்லையா? இல்லையா? என்னத்த வழி? எல்லாமே இருக்கு. இருக்கு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லாமே உலகத்துல இருக்குமா? இருக்குங்கிறீங்க. சோலைனா என்ன? முனிவர்கள் வரக்கூடிய இடம். ஆமா, முனிவர்கள் வரக்கூடிய இடத்துல இந்த திணைச்சோலையில நீ இருந்து பாதுகாப்பா இருக்கும் போது இல்லை என்ற வார்த்தையை வரப்படாது. ஏன் இப்படி சொல்றீங்க? ஆமாமா, நாங்க இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா பரன் மீது நின்று காவல் செய்து கொண்டிருக்கோம். அப்ப உங்களுடைய மாடு பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லணுமா? சரி, எப்படி பொருத்தமா சொல்றது? இப்போ ஒரு வேட்டைக்காரன் வேட்டைக்கு போறேன். சரி, ஒருத்தன் பொய் சொல்றவன், ஒருத்தன் பொருத்தமா சொல்றவன். இந்த பொய் சொல்றவனும் பொருத்தமா சொல்றவனும் வேட்டைக்கு போகும்போது பொய் சொல்றவன் ஒரு மானை பார்த்து போறேன். சரி, மானை பார்த்தவொன்னா கலையில அடிக்க ஆசைப்படுறேன். பார்த்தவொன்னா ஆசைப்படுறான், கலையில அடிக்க ஆசைப்படுறேன். சரி,
சரி அடிக்கடி இவன் எப்படி அடிக்கணும் பாப்போம் அப்படின்னு பொருத்தமா சொல்றேன். பக்கமா நின்று பாக்குறேன். அப்ப பொய் சொல்றவன் கணை எடுத்து மானை பார்த்து அடிக்கிறான். சரி, மானை பார்த்து எப்படி அடிக்கிறான்? எப்படி அடிக்கிறான்? மானுடைய காலை பார்த்து அடிக்கிறான். காலை பார்த்து அடிக்கும் போது சரி மானுக்கு காதை அரிக்க, காதுல அடிக்க அரிப்பு கிளம்ப. சரி, காதுல அரைக்கும் போது இந்த காலை தூக்கி இந்த காதுல அப்படி சொரிய, காலை தூக்கி காதுல சொரிய, காதுல சொரிய. சரி, இத காதுல பார்த்து குறி வச்சு அடிக்கும் போது ஒரே கணையில இந்த காதும் இந்த காலும் தனியா போச்சு. சரி அப்படின்னு சொல்றேன். பொய் சொல்றேன். இத பொருத்தமா சொல்றேன். கவனமா இருந்துகிட்டே கேட்டுக்கிட்டே இருக்கேன். சர்றான்னு சொல்லி இந்த ரெண்டு பேருமே அப்படி வழி நடந்து ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. சரி, அப்ப சொல்ற ஒரு முக்கியமான ஆள்கிட்ட போய் ஒரே கணையில ஒரு காதும் ஒரு காலும் தனியா போற மாதிரி போட்டேன்றேன். அப்படி சொல்றான். போய் சொல்றான். பொய் சொல்றவன் ஒரு கணையில ஒரு காதும் ஒரு காலும் போயிட்டு தனியா போற மாதிரி அடிச்சு இவன் சொல்றான். அது எப்படா போயிருக்கும்? காது மேல இருக்கு, கால் கீழே இருக்கு, எப்படா உணவில் அடிச்சிருப்பேன் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கேக்குறாங்க. சரி, அப்ப ஆச்சரியப்பட்டு கேட்கும் போது பொருத்தமா சொல்றேன். அப்புறம் சொல்றேன், ஐயா இவன் அடிச்சது உண்மைதாங்க ஐயா. சரி, அடிச்சது உண்மைதான். இவன் அடிச்சது உண்மைதாங்க ஐயா. மானை பார்த்து காதை பார்த்து அடிக்கிறான். சரி, காதை பார்த்து அடிக்கும் போது காதுல சொரிய, காலை தூக்கி காதுல சொரிய வேற மாத்து போடுறேன் கலைய, ஒரு காலும் ஒரு காலும் தனியா வெவ்வேறா போச்சுக்குவான் அப்படின்னு பொருத்தமா சொல்றேன்னு சொல்லிவிட்டேன். சரி, அப்ப அந்த ராஜா சொன்னாரா, உலகத்துல பொய் சொல்லலாம்டா, பொய் சொன்னாலும் ஒரு பொருந்துறமாய் சொல்லணும்டா. இப்படி பொருந்துறமாய் சொன்னீங்கன்னு சொல்லி அந்த வேட்டக்காரனுக்கும் அந்த பொருத்தமா சொல்றவனுக்கும் முக்தி விடுதாராம். ஆக பொய்யே சொல்லி தெரியக்கூடாது. பொய் சொல்றீங்க, பொருந்துறமாய் சொல்லணும். என்னங்க சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றீங்க? உங்களுடைய மானிங்க வல்லன்னு சொல்றேன். நீ வந்துச்சு வந்துச்சு நீங்க சொல்றீங்களே. நீ வல்லையில சொல்றா, எனக்கு முன்னால் நிக்கல சொல்றேன் நானு. எப்படி நிக்குது? இந்தா பத்தியா கண்ணுக்கு இத்தனை பேர் இருக்கீங்கல்ல, மான நான் ஏன் ஒழிச்சு வச்சிருக்கேனா? மறைச்சு வச்சிருக்க மாதிரி மான இங்கதான் இருக்குன்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா ஒரு நாட்டு மன்னனாகப்பட்டவன் என்ன செய்யறான் அப்படின்னா, அந்த மன்னன் வந்து என்ன, மன்னனுக்கு வேணா பாதுகாப்பான ஆளுங்க இருப்பாங்க. அப்ப இருக்கும் பொழுது அப்ப அந்த மன்னனை பார்த்து இவனுக்கு ஒரு கேள்வி எப்படியாவது நம்ம கேட்கணும்னு மனசுல ரொம்ப நாளா உறுத்திட்டே இருந்திருக்கு. அப்ப அதுல 5 பேத்துல ஒருத்தனாகப்பட்ட சொல்றான், ஏய் மன்னனை பார்த்தா மக்களே பயப்படும், நீ என்ன மன்னன்ட்ட என்ன கேள்வி கேட்க போற? நீ அவ்வளவு பெரிய ஆளா? ஏண்ட நீ அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். கேட்ட உடனே இல்லைங்க மன்னனை எப்படியாவது நான் மனசுல இருக்க கேள்வி கேட்டே ஆகணும் அப்படின்னு ஒரே ஒத்த கால பிடிவாதமா இருக்கிறேன். அப்ப பிடிவாதமா இருந்த உடனே அப்ப என்ன செய்யறான் அப்படின்னா, அந்த 5 பேர்ல ஒருவனாகப்பட்ட கேட்கிற மன்னனை பார்த்து, ஊசி நுழையாத ஓட்டையில் யானைத்தலை நுழையுமான்னு கேட்கிறான். அப்படின்னா ஊசியே நுழையாதான், அந்த ஓட்டையில எப்படி யானைத்தலை நுழையும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்ப கேட்டோட அந்த மன்னனு கோவம் வந்துச்சு. அவனை பிடிச்சு கட்டுற கம்பத்துல அப்படிங்கிறாங்க. கம்பத்துல கட்டுற அப்படின்னு அப்ப சொல்ற, மன்னா எதுவும் கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பதை மெய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேட்காம நீ போய் ஒரு கம்பத்துல கட்டி வைக்கிறாமா, பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கும் சொல்றான். அப்படி சொன்ன உடனே என்ன செய்யறான் அப்படின்னா, கட்டி வச்சிருந்தா அவன் மனைவியாகப்பட்டவன் என்ன செய்யணும், அன்றாடம் மன்னர் வீட்டில் வந்து விறகு வெட்டி போடுவது அவருடைய வழக்கம். அப்ப வரலன்னு சொன்ன உடனே அப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஐயோ எனது கணவர் இன்னும் மன்னர் வீட்டுக்கு போனவர் வரவே இல்லையா அப்படி சொல்லி மனைவியாகப்பட்டவர் எதிர்பார்க்கிறான். அப்ப வர்றா வந்து கேட்கிறான், மன்னா எனது கணவர் எதனால கம்பத்துல கட்டி வச்சீங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறான். கேட்ட உடனே அதெல்லாம் இல்லம்மா, ஒரு மன்னனை பார்த்து உன்னோட கணவர் இப்படி ஒரு கேள்வி கேட்க கூடாது, தவறான விஷயம். அப்படி என்ன பண்ண எனது கணவர் அப்படி கேள்வி கேட்டார் அப்படின்னு சொல்லி மனைவியாகப்பட்டவர் கேட்கிறார். கேட்ட உடனே என்ன செய்யறான் அப்படின்னா, அந்த மன்னன் சொல்றார், இந்தமா உனது கணவர் செய்த கேட்ட வார்த்தை தவறான வார்த்தைகள், நீ போய் விறகு வெட்டி அங்க போடு அப்படி சொல்லி அந்த பெண்மணியை அனுப்புறாரு. அப்ப இவன் என்ன பண்றா அப்படின்னா, ஒரு மரத்தடியில அமர்ந்திருக்கிறார். அமர்ந்திருக்கும்போது அவளுக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. அப்ப வர்றா, வந்தோட மன்னா எனது கணவர் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் நான் சொல்றேன், ஆனால் உனக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பெண்மணியாகப்பட்டவள் கேட்கிற மன்னனை. அப்ப என்ன சொல்றாரு மன்னன், என்ன சொல்ற, மக்களுக்கு ஒரு தீர்ப்பு மகேஸ்வரன் தீர்ப்புன்னு சொல்லுவாங்க. மக்கள் தீர்ப்பு வந்து மகேஸ்வரன் தீர்ப்பு. யாரு நியாயமாக பேசினாலும், சிறு பிள்ளையா இருந்தாலும் அறிவாளிகள் யாரு வேணாலும் பேசலாம். அப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா, நான் எனது கணவர் கேட்ட வரைக்கும் நான் பதில் சொல்றேன், உனக்கு நான் எந்த தண்டனை வேணாலும் கொடுப்பேன், ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு கேட்கிற அந்த பெண்மணியாகப்பட்டவள். சரிம்மா அப்படின்னு சொல்றாரு.
அப்ப அந்த பெண்மணி கேட்கிறா, எனது கணவர் என்ன வார்த்தை கேட்டார் அப்படின்னு சொன்னா, ஊசி நுழையாத ஓட்டையில் யானத்தலை நுழையுமான்னு கேட்கிறான். அப்ப அந்த பெண்மணி ஆகப்பட்டவள் என்ன சொல்ற அப்படின்னா, மன்னா, ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ஆழ விதையாகப்பட்டது, ஆழ விதை என்பது ஊசி கூட நுழையாது. அந்த விதையாகப்பட்ட இந்த பூமியிலே முளைத்து இவ்வளவு பெரிய வேர்கள் ஓடி இருக்கின்றதே மன்னா, இதுதான் இந்த கதைக்கு பொருந்தம்னு சொல்லிட்டான். அப்ப சொன்ன உடனே அப்பதான் மன்னர் யோசிக்கிறாரு, நம்ம தான் அறிவியலங்க பேசிட்டோமோ, நம்ம தான் எதை கேட்காம பார்க்காம கம்பத்துல கட்டி வச்சுட்டோமோ, சரிம்மா நீ என்ன தண்டனை வேணாலும் கொடுமா அப்படிங்கிறார் மன்னர். அதுக்கு அந்த பெண்மணியாகப்பட்டவர் என்ன சொல்ற அப்படின்னா, இல்ல மன்னா, நாட்டுக்கே நீங்க மன்னனாகப்பட்டவர், ஆனா உங்களுக்கு நம்ம தண்டனை கொடுக்க முடியுமா? ஏன்னா ஒருத்தன் செய்த தவறுகளை மன்னித்து திரும்ப தவறு செய்யாமல் இருக்க முடியும் அப்படின்ற காரணத்தினாலதான் அன்று மன்னித்து ஒரு பெண்மணியாகப்பட்டவர். அப்படி இருக்கும் பொழுது நீங்க தான் வந்திருக்க அப்படி சொல்றீங்க. அது போல ஊரா பிள்ளை ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தன்னால் வளரும். அது எப்படி அர்த்தம்? ஏன் அப்படின்னா, ஒரு அடுத்தவங்க பிள்ளைய ரொம்ப கஷ்டப்படுது, பசியோட இருக்கு, அப்ப அந்த பிள்ளைக்கு நம்ம பாதுகாத்தோம்னா தான் பிள்ளை தன்னால வளருமா. ஏன் அப்படின்னா கடவுளோடையது. அப்படி இல்லம்மா, அதுக்கு விளக்கம் சொல்றேம்மா. சொல்லுங்க. ஊரா பிள்ளை ஊட்டி வளர்த்தா சரி தான் பிள்ளை தானே வளரும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்ன அர்த்தம்? இப்ப நீங்க எனக்கு மனைவியா வர்ற பத்தியலா, ஒரு பேச்சுக்கு, ஒரு உதாரணத்துக்கு பேச்சுக்குன்னா அப்படி சும்மா இங்க கையை நீட்டி பேசக்கூடாது. நீங்க கரையில அங்கே சொல்லுங்க. இப்ப அவரை ஏதாவது தவறு சொன்னா, தவற சொன்னாயா அப்பா சொல்லுப்பா. இப்ப நீங்க எனக்கு ஒரு சாட்சியா இருக்கு, எத்தனை பேரும் நீங்க 3 பேரும் சாட்சி எல்லாம் கேட்டுக்க. ஆமா, இந்த அம்மா எனக்கு மனைவியா வருது. பாத்தீங்களா, இந்த அம்மா யாரு? ஊரா முட்டு பிள்ளை. இந்த ஊரே முட்டு பிள்ளை சரி வந்துட்டா இதை நான் ஊட்டி ஊட்டி வளர்க்கணுமா? நல்ல பதார்த்தமா, நல்ல ஆட்டு மண்டையில மூளை எடுத்து, நல்ல செவரொட்டி எடுத்து, அழகான கறி எடுத்து, நல்ல பதார்த்தங்களை சமைச்சு இந்த பொண்ணுக்கு நான் ஊட்டி 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 வளர்க்கணுமா? வளர்த்தா அப்படி ஊட்டி ஊட்டி வளர்த்தா எனக்குன்னு பிறக்க போதாருங்க வகுத்துக்கு இருக்க புள்ள. யார் சொல்றீங்க? எனக்கு பிறக்கல ஏன் புள்ள? அது அது தானே வளர்ந்து வளர்ந்து வருமா? ஏயா இந்த நண்டி பரவாயில்லையா, நல்லா பேசுறீங்களே. இதே உண்மையான பழமொழி. ஊரே பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தன்னால் வளரும். கேப்பையில நெய்வடின்னு சொன்னா கேப்பாருக்கு மதி எங்க? கேப்பையில வடியுமா? எப்படி வடிய? வடியாது. கேப்பைய பிடிச்சு அமுக்கணும்னா நொறுங்கி மாவாசம் கொட்டும். கேப்பையில வடிமா நீ? எப்படி வடிய? வடியாது. கோப்பை கோனா பசு. ஆமா, பசு மாட்டு மடுவுக்குள்ள பால் கிடக்கு. சரி, இந்த பாலை பீச்சினோம்னா பால் வெளியே வந்துடும். பாலை பீச்சினா பரவாயில்ல, இருங்க, நல்ல விவரமா பேசுறீங்க. அவர் பேசுறது தவறான பேசினாரு. ஏயா நான் பேசுனேன் சொன்னானா? இப்ப சொன்னீங்க பாருங்க, பாலை பத்தி சொன்னீங்களே. கேப்பை என்ற கேழ்வரகுல நெய் வடியாது, வடியாது. கோப்பை என்ற கோமாதா பசுமாடு. ஆமா, பசுமாடு பாலை தருது. பாலை பீச்சு வெளியெடுத்த உடனே பாலு, தயிர், மோரு, வெண்ணெய், நெய். ஆமா, வடிதா வடியுது. கோமாதா நெய்ய கொடுக்குது, கேப்ப நெய்ய கொடுக்காது, கொடுக்காது. இப்படி என்ற வாசகம் இல்ல. கோப்பைய நெய் வடின்னு சொன்னா கேப்பாருக்கு எங்க போச்சு மதி? அதுதான் பழமொழி. இப்படி பெரட்டி பேசுறீங்க. கோப்பை கேப்பை ஆயிருச்சு. கேப்பையும் தெரியாம சொல்றோம். சரி, இப்ப அதிக வடிச்ச முன்சோறு கலனி பாறைகள் விழுந்தது. சரி, இது உண்மையான பழமொழி. உண்மையான பழமொழி. இத தெரியாம எப்படி சொல்றோம்? அதிக படிச்ச மூஞ்சோறு கலனி பாறைகள் விழுந்துச்சு. இப்படி மாத்தி பேசுறது, மாத்தி சொல்றோம். இது உண்மையான பழமொழி என்ன? சரி, அதிக வடிச்ச முன் சோறு கலனி பாறைகளா தொமக்கடி வந்துருச்சு. பரவாயில்ல பரவாயில்ல, நல்லா படிச்சுவீங்க. இருந்தாலும் இப்ப சொன்னீங்க பாருங்க, பாலை பத்தி சொன்னீங்களே, இவடு வர நாட்டு அரசனாகப்பட்ட என்ன செய்யறான்? மந்திரியை பார்த்து கேள்வி கேட்கிறான். என்ன கேட்கிறான் அப்படின்னா, கடவுள் எங்கு இருக்கிறார்? சரி, கடவுள் எந்த திசையை நோக்கி இருக்கின்றார்? கடவுள் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு மந்திரியை பார்த்து கேட்கிறான். இந்த கேள்விக்கு நீ சரியான பதில் சொல்லாவிட்டால் உனது தலையை சிறுசிதம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிடுறார். அப்ப சொன்ன உடனே என்ன செய்யறாரு அப்படின்னா, இப்படி ஒரு கேள்வி அரசர் கேட்டாரு அப்படி சொல்லி அப்ப மன கலக்கத்தோட வர்றாரு வீட்டுக்கு. அப்ப வீட்டுக்கு வந்தோன்னே ஒரு சின்ன பிள்ளை அவங்க பேத்திட்ட கேக்குறாரு, என்னம்மா என்னதான் ஒரு மகம் ஆட்டமா இருக்கீங்க, என்ன காரணம் அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குது. இல்லம்மா,
நாட்டு அரசனாகப்பட்டவன் என்ற கேட்டார் கேள்வி. கடவுள் எங்க இருக்கிறார், கடவுள் எந்த திசையை நோக்கி இருக்கிறார், என்ன வேலை செய்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு 3 கேள்வி கேட்டாரு. அப்படி சொன்னாலும் இந்த பொண்ணு சொல்லுது, போங்க தாத்தா, இந்த வார்த்தைக்கு பதில் சொல்ல முடியாது, நான் வர்றேன் தாத்தா அப்படி சொல்லி இந்த பொண்ணு வருது. இந்த பொண்ணு வந்து உடனே அரசனை பார்த்து கேட்குது, அரசனே என்ன கேள்வி கேட்டீங்களோ அதுக்கு சரியான பதில் நான் சொல்றேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது, சின்ன பொண்ணு. அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்லுன்னா, ஒரு கிண்ணத்துல பால் எடுத்தாங்க வைங்க அப்படிங்குது. அப்ப கிண்ணத்துல பால் எடுத்து வச்ச உடனே அப்புறம் அரசன் கேட்கிறாரு, என்னம்மா கிண்ணத்துல பால் எடுத்து வைக்க சொல்லி என்ன காரணம் அப்படின்னு கேட்ட உடனே அரசனை பார்த்து, இந்த கிண்ணத்தில் பால் இருக்கின்றது, இந்த பாலில் என்ன என்ன இருக்கின்றது அந்த பொண்ணு கேட்குது. பாலில் என்ன, வெண்ணெய், தயிர், மோர் அனைத்தும் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அப்ப இந்த பாலில் இத்தனை வகை இருக்கும்போது அப்ப கடவுள் எங்க இருக்கிறார்? முதல் கேள்விக்கு அந்த பொண்ணு பதில் சொல்லியது. இரண்டாவது கேள்வி, தீபத்தை ஏற்றியாந்து வைங்க சபையில் அப்படிங்கிறது. அப்ப ஒரு விளக்கை ஏற்றி இருந்து வைக்கிறாங்க. வச்ச உடனே இந்த தீபமாகப்பட்டது எங்கு சுடர் விட்டு எரிகின்றது அப்படின்னா 4 திசையிலும் சுடர் விட்டு எரிகின்றது. அப்ப இறைவன் எங்கு இருக்கின்றான்? 4 திசையிலும் இறைவன் இருக்கின்றான். இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி கேட்குது. அப்ப அந்த அரசன் எங்க இருக்காருன்னா சிம்மாசனத்துல அமர்ந்திருக்கார். அப்ப இந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா, அரசனே சபையை விட்டு கீழே இறங்குங்க அப்படிங்குது. அப்ப இந்த அரசனை போய் சிறையில் பிடிச்சி அடங்க அப்படிங்குது. அப்படின்னா என்னம்மா என்னை சிறையில் பிடிச்சி அடைக்க சொல்ற, என்ன காரணம் அப்படின்னு கேட்கல. அப்ப இந்த பொண்ணு அரச சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறது. அதுக்குதான் இந்த பொண்ணு விளக்கம் சொல்லிச்சான், அரசனே இன்று வரை நீங்கள் மேல சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தீர்கள். அப்ப கோபுரத்தில் இருக்கக்கூடியவனை கீழே, கீழே இருப்பவனை மேலே, இந்த வேலையைத்தான் இறைவன் செய்து கொண்டிருக்கிறார், இது கூட தெரியாமல் இருக்கிறாய் அப்படி சொல்லும் பொழுது, மானிங்க வந்திருக்கு வந்திருக்கு அப்படி சொல்றீங்க, உங்களுடைய மான வரவில்லை அப்படி இருக்கும்போது பார்த்தா பிடிக்க தவியாக தவிக்கிறேனே, தவியாக தவிக்கிறேனே, அழகான மாப்பிடிக்க அழகான மாப்பிடிக்க பல நாளா காத்திருந்தேன், காணாதாசையானே தவியாக தவிக்கிறேனே, தவியாக தவிக்கிறேனே, தவியா தவிக்கிறேனே, எத்தனையோ மாநிலக்க எத்தனையோ மாநிலம், எத்தனையோ மாநிலக்க அத்தனை மொழிதையதில்லை, எத்தனையோ மாநிலக்க அத்தனை மொழிதையதில்லை, அன்பான ஓடோடி இங்கு வந்து, ஓடோடி எங்கு வந்து, அழகான மாம்பிடிக்க பலவேளா காத்திருந்தேன், காணாதாசையாலே தவியாக தவிக்கிறேனே, தவியாக தவிக்கிறேனே. இப்படி சிறப்பானவான், அன்பானவான், பண்பானவான், சிறந்தவான் எப்படிப்பட்ட மான் என்று சொல் பார்ப்போம். பழமொழிதான் சொல்லுவாங்க, என்னத்தை சொல்லி எதமா சொன்னாலும் புத்தி எங்கேயோ போய் இருந்துச்சான். அது போல இந்த கிளியாகப்பட்டது சொன்னதே சொல்லுமா திரும்ப திரும்ப. அப்ப மானு வரலன்னு சொன்ன, சரி என்ன வரலன்னு சொல்றாங்களே, வந்த வழியே போகலாம் அப்படின்னு நினைக்கணும். ஆனா மானுங்கதான் இருக்கு இருக்குன்னு சொல்லக்கூடாது, சொன்னதையும் சொல்லிட்டே இருக்கீங்களே. அப்படி இருக்கும்போது பார்த்தா பிடிக்கல, பைத்தியமா அழகிறேன், பார்த்தா பசுபலம் படுத்து விட்டாங்க, கேட்டா வேலைக்காதுமா, யார தத்துவனை செய்யிலிட்டா தருகிறேன்மா, யார தத்துவனை செய்யிலிட்டா தருகிறேன்மா, பார்த்தா பிடிக்கல, பைத்தியமா
நீ புள்ள மானு 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 சொன்னா எவ்வளவு சிறப்பு சேர்க்கலாம் தெரியுமா? எப்படி சேர்க்க வேண்டும்? மானாட மனுவாட மதியாட புல்லாட நூலாட நிறைந்த பிரமனாட வானாட வாழ்ந்த கூட்டமுள்ள மாட குண்டல மிரண்டாட தண்டை புலியுடையாட குழந்தை முருகேசனாட ஞான சம்பந்தரோர் இந்திரன் 18 மொழியாட பாலகர் மாட நாட்டியமாட நரகும்பை அருகாட விருதோட விளையாட விளையோட ஆடி வருவா ஈசனே சிவகாமி நேசனே. சரி, அப்படின்னு எங்க சொன்னாங்க? தில்லையில சொன்னாங்க. ஆதிபுரம் சக்திக்கும் தில்லை நடராஜ மூர்த்திக்கு சொன்னாங்க. சரி, தில்லையில 2 பேரும் அபிநயமா அவங்க ஆடினாங்க. அவங்க ஆடினது பெரிய எல்லையில. இப்போ தில்லையில தில்லையில நம்ம இங்க ஆடுறோம். இந்த உசிலம்பட்டி எல்லையில ஆடுறோம். ஆகையினால இப்படிப்பட்ட ஒரு அழகான இடத்துக்கு தெரிந்தார் போல் மானுக்கு உண்டான சிறப்பு, ஆமா, மானுக்கு உண்டான அடையாளம் அப்படின்னா என்ன அடையாளம்? எப்படி அடையாளம்? ஆமா, இதுக்கு என்ன குறி? இதுக்கு என்ன மச்சம்? இதுக்கு மச்சம் மச்சம் வா. எல்லா மானுக்கும் எல்லா மான காட்டிலும் மானுக்கு மட்டும் ஒரே ஒரு மச்சம் இருக்கு. இருக்கியா? பாத்துட்டு வந்துருப்பாரு புள்ளி மாதிரி ஒரு மச்சம். மான் அப்படின்னு சொல்றதுல என்னன்னா அப்படிங்கிற ஒரு புள்ளி வைக்கிறோம். அது ஒரு புள்ளி. சரி, ஆனா உடம்புல கருமையான மச்சம் இருக்குல்ல. அதனால அந்த மச்சத்தை சொல்றேன். மேயாத இருந்தாலும் மாண்டார பள்ளி இது ஒரு அழகான அடையாளம். தேடி வந்ததெல்லாம் மானே மானே என்று அண்ணா நான் அங்க இருந்து கேட்டு கொண்டிருந்தேன். சரி, கும்பிட்டுருமா? அதாவது மான பிடிக்கவில்லையா? பள்ளி உலகமெங்கும் நாடெங்கும் வேடனாக வந்து வேல் முருகனா காட்சி தந்து உனக்கு நல்வரம் கிடைக்க கொண்டு வந்திருக்கின்றேன். தாரத்தில் 2 வாரமாக இருந்தாலும் முதல் தாரமாக தங்களுக்கு தர வேண்டும். வள்ளி தெய்வான் என்று அழைக்க வேண்டும். அந்த அப்படியே செய்வோம். அதுவே சத்தியமாக
இன்னைக்கு ஒளிபெருக்கி தம்பிகளுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். மிக மிக அருமையாக ஒளிபெருக்கி செய்த அன்பு சகோதரர் ஆபரேட்டருக்கும் அதன் உரிமையாளருக்கும் எங்களது நாடக கலைக்குழுவின் சார்பாக நன்றி இழந்த மனதார நன்றி இழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மிகவும் அருமை அருமை அருமை.